ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு துணையாக பல மந்திரிகள் இருந்தாங்க. நம்ம கூட இருக்கிற அந்த மந்திரிகள் எல்லாருமே உண்மையானவங்களா இல்லை நடிக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் நீண்ட நாட்களாக ராஜாவுக்கு இருந்தது. தனக்கு எழுந்த அந்த சந்தேகத்தை சோதனை பண்ணி பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறாரு அந்த ராஜா. அதனால் எல்லா மந்திரிகளையும் காட்டுக்கு வேட்டையாட கூட்டிகிட்டு போகிறாரு. காட்டுக்கு போயாச்சு. இது ஆபத்தான காடு, எல்லாரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. தன்னிடமிருந்து வைரங்கள் அடங்கிய ஒரு பையை கீழே போடுறாரு ராஜா. அதிலிருந்து வைரங்கள் எல்லாமே சிதறுது. நீங்கள் விரும்பினா கீழே சிதறிய வைரங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சிதறிய வைரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு மந்திரி மட்டும் வைரங்களை சேகரிக்காம ராஜாவுடைய பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தார். நீங்கள் ஏன் வைரங்களை எடுக்கலைன்னு ராஜா அந்த மந்திரியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா? இது காட்டுப்பகுதி, எந்த நேரமும் வனவிலங்குகள் உங்களை தாக்க வரலாம், நான் உங்களை பாதுகாக்க தான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னார். தன்னுடன் இருந்த அத்தனை பேரிலும் தனக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்த அந்த மந்திரியை முதல் மந்திரியாக நியமித்தார் அந்த ராஜா. ஒருத்தங்க உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சோதனை என்பது அவசியமான ஒன்றாகும்.